ஹாய் 15 ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக ட்ரையாங்கிளாக வச்சுக்கிட்டு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த பகுதியை இந்த மாதிரி திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. அப்புறமா பேப்பரை எப்படி நிமித்துக்கோங்க. இந்த மாதிரி பேப்பரை இந்த மாதிரி சரிவாக வச்சுட்டு அதில் அடையாளம் வச்சுக்கோங்க. அடுத்த சைடு பேப்பரை இப்போ நம்ம ஒரு அடையாளம் வச்சோம் பார்த்திங்களா, அதுக்கு நேர் இந்த மாதிரி வச்சு இதுலேயே அடையாளம் எடுத்துக்கோங்க. லைட்டாக அடையாளம் எடுத்துட்டு அடுத்த இந்த பகுதி இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பகுதிக்கு அப்புறமா இந்த பகுதிக்கு மேலே இருக்கிற பகுதி 3 டிவைட் ஆகணும். இங்கே பாருங்கள், இப்போ அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி 3 டிவைட் ஆகிற மாதிரி அடையாளம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா ஸ்கேல் வச்சு அளந்துக்கிட்டு கரெக்டாக 3 அளவும் சேம் ஆகிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஸ்கேலில் நீங்கள் அளந்து பார்த்து அந்த லைனுக்கு இந்த பக்கம் எவ்வளோ இருக்குதோ அதை 3 டாட் போட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பகுதிக்காக கரெக்டாக அந்த சென்டருக்கு அடுத்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நேர் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பகுதியை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பகுதி இந்த மாதிரி 2 மடிச்சுக்கோங்க. இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி இருக்கும். பேப்பரை திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி ஆக்கிக்கலாம். அப்புறம் பேப்பரை திருப்பிக்கிட்டு இந்த போர்ஷனை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த பகுதியை இதே மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். திருப்பினா நமக்கு இந்த மாதிரி தெரியும். இப்போ பேப்பரை இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த போர்ஷனை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்டெப் அந்த சென்டர் லைன்லேருந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை கீழே பார்த்து மடிச்சுக்கிட்டு இந்த மடித்த பகுதியை கரெக்டாக உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க.
அது மடங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ மடக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பகுதியை மடக்கிக்கலாம். இந்த மாதிரி மடக்கிக்குவாங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இந்த பகுதி கொஞ்சம் சேமாக தான் இருக்குது சென்டர் லைன் வரைக்கும். அதனால் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதையும் கூட மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த உள்ளாடி இந்த பகுதியை இந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒல்லியாக மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த பேப்பரை இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு அதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். இந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மேல் பகுதி வந்துக்கோங்க. மேல் பகுதியில் கொஞ்சம் ஸ்பேஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த பகுதியிலேருந்து கரெக்டாக இந்த இடையில ஒரு லைன் இருக்கும் பாருங்கள். அந்த லைனில் கரெக்டாக இந்த முனை வரைக்கும் இந்த மாதிரி வரணும். இந்த முனைப்பகுதியை கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். இந்த பகுதி இந்த மாதிரி நெளிச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த முனைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த முனைப்பகுதியை இந்த
இந்த மாதிரி அந்த முனைப்பகுதியில் ஒரு கொம்பு மாதிரி அந்த பகுதியை இப்படி பிடிச்சி விட்டுக்கோங்க. அடுத்த பகுதியும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த முனைப்பகுதியை இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த முனைப்பகுதியை இந்த மாதிரி வளைச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறமா சென்டர் லைன் பார்த்து மடக்கிக்கோங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி வாழை சரி இந்த மாதிரி சென்டர் லைன் பார்த்திங்களா, இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த வால் பகுதியை இந்த மாதிரி கரெக்டாக ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ வால் பகுதியை வளைச்சாச்சு. இனி உடம்பு பகுதி தான். உடம்பு பகுதியை நான் இப்போது ஒரு லெட் பென் எடுத்து அதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுறேன் லைட்டாக. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு நான் சும்மா கண் வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ரெண்டு பக்கத்துலேயே வச்சு பார்ப்போம். பாருங்க, கண் வச்சப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ.